இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றார். சுமார் ஒரு வருட காலத்திற்கு, அதாவது இந்த தமிழ் வருடம் முடியும் வரை குரு பகவான் ரிஷப ராசியில்தான் வாசம் செய்கிறார். பிரதானமாக குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதக பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். இவ்வருடத்தில் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நிகழக்கூடிய பலன்களை இரண்டாவதாக பார்ப்போம். முதலில் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்போம். இந்த குரு பகவான் வேலையில்லாத அன்பர்களுக்கு நல்ல வேலைகளை கிடைக்கச் செய்வார். ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளை கிடைக்க உதவுவார். தொழில் ரீதியாக இந்த குரு பகவான் மிகச் சிறப்பான பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த வருடமானது தொழில் ரீதியாக மிக அமோகமான வருடமாகவே இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடவும் அல்லது நிச்சயதார்த்தம் நடக்கவும் வாய்ப்புகள் கூடி வரும். நீண்ட நாட்களாக வரன் தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் விரைவில் வரன் கிடைக்கும். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்த அன்பர்களின் வீடுகளில் இன்னும் பலவிதமான சுப நிகழ்வுகள் இவ்வருடத்தில் நடக்கும். இதுவரை கடன் பிரச்சினைகள் ஏதேனும் இருந்து அவற்றால் நீங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த கடன் பிரச்சினைகள் தீர இந்த வருடத்தில் வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். அதற்கான பண வருவாய் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை தேடி வரும். இன்னும் பல அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுப விரயங்கள் பல இந்த வருடத்தில் உங்கள் இல்லங்களில் நடக்க வாய்ப்புண்டு. சுப நிகழ்வுகள் என்றால் திருமணம், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா, கிரகப்பிரவேசம், ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போன்றவை யாவுமே சுப நிகழ்வுகள்தான். அடுத்ததாக குரு பகவானால், அதாவது ராசிக்கும் லக்னத்திற்கும் 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவானால் உங்களுக்கு நிகழக்கூடிய அல்லது நிகழ வாய்ப்புள்ள பலன்களை பார்ப்போம். அன்பர்கள் சில பேர் வீடு கட்டி கொண்டிருப்பார்கள், சில பேர் வீட்டை புதுப்பித்துக் கொண்டிருப்பார்கள், சிலர் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து இருப்பார்கள், சில பேர் வாகனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்து இருப்பார்கள். இன்னும் சிலர் நிலங்கள் அல்லது இடங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். இன்னும் சிலர் மேற்படிப்புகள் படிக்க வேண்டும் என்று நினைத்து இருப்பார்கள். இதுபோன்ற காரணங்களுக்காக சிலருக்கு கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆதலால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சிலருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆதலால் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள். உற்றார் உறவினர்களோடு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் மௌனமாக சகிப்புத்தன்மையோடு பெருந்தன்மையாக அந்த பிரச்சனைகளை கையாளுங்கள். உணர்ச்சி பூர்வமாக பிரச்சனைகளை கையாளுவது மேலும் பிரச்சினைகளை வளர்க்க உதவுமே தவிர தீர்க்க உதவாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக குரு பகவானோடு மற்ற கிரகங்கள் இருக்கும் நிலைப்பாடுகளை கொண்டு இவ்வருட பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொழில், திருமணம், வெளிநாடுகளுக்கு செல்வது, வீடு, வாகனங்கள், நிலங்கள், மனைகள் விற்பது, வாங்குவது போன்ற முயற்சிகளும் வெற்றிகரமாகவே நடக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் தாராளமாக வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். அதற்கு இந்த ஆண்டில் இருக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. உங்களுடைய பொருளாதார நிலைகளும் இந்த வருடத்தில் நிச்சயம் உயரும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடும். சமூகத்தில் உங்களது செல்வாக்கு இந்த ஆண்டில் உயர்ந்து நிற்கும். ஏளனமாக பார்த்த பலர் உங்களை வியப்போடும் மரியாதையோடும் பார்ப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். பல விதங்களில் உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள் யாவும் நிறைவேறும் வருடமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயம் இருக்கும். அடுத்ததாக திரைத்துறையினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என பார்ப்போம். திரைத்துறையைச் சார்ந்த அன்பர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாகவே இருக்கும்.
உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் முயற்சிகள் கைகூடும், நிறைவேறும். பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எது வந்தாலும் அதை தட்டி கழிக்காமல் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம் மேலும் பல உயரங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள். அடுத்ததாக அரசியல் துறையை சார்ந்த அன்பர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். அரசியலில் உள்ள அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு மிகவும் பொற்காலமாகவே இருக்கும். தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தல் வெற்றிக்களமாக நிச்சயம் இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அந்த வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி அடைவார்கள். அந்த வெற்றியானது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதலாம். அடுத்ததாக தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என பார்ப்போம். இவர்களுக்கும் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாகவே இருக்கும். கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். தாராளமாக புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என நினைத்திருந்தால் தாராளமாக விரிவுபடுத்தலாம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும். அடுத்ததாக பங்கு வர்த்தக தொழிலில் இருக்கும் அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இவர்களுக்கும் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாகவே இருக்கும். இவர்கள் வாங்கும் பங்குகள் மூலம் பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். அடுத்ததாக அலுவலகத்தில் பணி செய்யும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என பார்ப்போம். கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த ஆண்டு முன்னேற்றமான ஆண்டாக, உயர்வை தரும் ஆண்டாகவே நிச்சயம் இருக்கும். பல பேர் பதவி உயர்வுக்காக காத்திருப்பார்கள். பதவி உயர்வுகள் நிச்சயம் அவர்களை தேடி வரும். சிலர் டிரான்ஸ்பர் வேண்டி காத்திருப்பார்கள். அவர்களுக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கும். மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றமான வளர்ச்சியான ஒரு மங்களகரமான ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு என்ன குறைபாடு இருக்க வாய்ப்புள்ளது என்று பார்த்தால், அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால், இவற்றை வாங்குவதால் அல்லது ஏதேனும் சில மாற்றங்களை இவற்றில் செய்வதால் சிலருக்கு எதிர்பாராத கடன் பிரச்சினைகள் ஏற்படும். இன்னும் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவுகள் மூலம் சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. மேலும் வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இவ்விஷயங்களில் தனுசு ராசி அன்பர்கள் யாவரும் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு பகவானை வியாழந்தோறும் ஆறுமுக நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது பலவிதமான விரும்பத்தகாத நிகழ்வுகளை தடுக்க உதவும். இந்த பரிகார வழிபாட்டை தவறாமல் செய்ய பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இந்த பலன்கள் யாவும் ராசியின் லக்னத்தின் அடிப்படையில் பொதுவானவைகளே. உங்களுடைய ஜாதகத்திற்கு சரியான தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பதிவினை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இப்புத்தாண்டு மிக இனிமையான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.